வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையலறை. இன்னைக்கு நம்ம எப்படி முருங்கைத்தலையில பொடி செய்யறது, முருங்கைத்தலையோட பயன்கள் என்ன, முருங்கைத்தலை நமக்கு கிடைக்கும் போது அதை எப்படி சேமித்து வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருங்கைத்தலை கிடைக்கும்போது அதை நிழலில் காய வச்சு நீங்கள் இது மாதிரி பவுட்ரு பண்ணி நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி அதை ஒரு சல்லடையில் சலிச்சுட்டு, இல்லைன்னா சலிக்காமல் கூட நீங்கள் கஷாயம் வைக்கலாம். சலிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பருப்பு குழம்பு, ஒரு ரசத்துக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தோசை ஊற்றுறப்ப கூட மேலே தூவி விட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த கஷாயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி ரொம்ப ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த ஒரு கஷாயங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லியும் காஃபி டீ குடிக்கிறத விட்டு இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.